போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் என்பது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 4 ஆண்டுகளாக மாற்றப்பட்டு அதுவும் 5 ஆண்டுகள் முடிந்ததற்கு பின்பும் கூட இன்றைக்கு வரை ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது முடிக்கப்படாமல் தொழிலாளர்களது நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு திமுக அரசாங்கம் தயாராக இல்லாமல் இருக்கிறது. ஈபில பேசும்போது கூட ரவிக்குமார் சொன்னார், ஆனா அவங்க ரிட்டையர்ட் ஆகி போகும்போது காசெல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. கரெக்டா, நான் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த ஏடியே வராரு, டி வராரு, செக்க கையிலேயே கொடுத்துறாரு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு பின்னால்தான் சங்கத்தினுடைய ஃபங்க்ஷன் என்பது நடத்தப்படுது. ஆனால் போக்குவரத்து கழகங்களில் பணி ஓய்வுக்கு பெறக்கூடிய ஊழியர்களுக்கான பணி பலன் என்பது ஏன் வழங்கப்படாமல் இருக்கிறது? தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை கொடுங்கள் என்று கேட்கிறோம். கூடுதலாக ஏதாவது பணம் என்பது கேட்கப்படுகிறதா? கூடுதலாக இந்த பணமும் கேட்கப்படவில்லை. தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட பணத்தை அவர்கள் பணி ஓய்வு பெறக்கூடிய அன்றைய தினத்தில் அவர்களுக்கு கொடுத்தெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நாம் மட்டுமல்ல, நமக்கு முன்னாடி நம்மோடு சேர்ந்து அவர்களும் தானே போராடினாங்க. அது என்னமோ முதல்ல இருக்கும்போது எது வந்தாலும் நான் வந்தால் பார்த்துக் கொள்கிறேன். ஒரு சினிமா படத்துல சொல்லுவாங்கல்ல, ஏதாவது பிரச்சனை மேல இருக்கிறவன் பாத்துக்கிறோமா, மேல இருக்கிறவன் பாத்துக்கிறவாங்கிற மாதிரி முந்தைய ஆட்சியில் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதற்கு நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் சரி செய்து விடுவோம். ஆனா இப்பவும் ரொம்ப துணிச்சலா என்ன பேசுறாங்கன்னா, நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். எங்க இருந்து தான் இந்த சதவீத கணக்கு எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், மின்சார தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறை தொழிலாளர்களும் போராடுகிறார்கள். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்ற கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தப்படுகிறது. ஆனா அவங்க கிட்ட கேட்டா 95% நிறைவேற்றிட்டோம். அப்ப நிறைவேற்றாத 5% என்றால் அது தொழிலாளர்களுக்கு இந்த அரசாங்கம் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு நம்மை விட கூடுதலாக தெரியும். தொழிலாளர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொண்டு உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவங்க ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஏதாவது கடுமையான போராட்டம் என்பது வந்துட்டா உடனே அதுக்குன்னு ஒரு 3 அமைச்சரை வச்சிருக்கிறாங்க. அந்த அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. போட்டு என்னன்னா, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, நாம் எந்த கோரிக்கைகளுக்காக போராடுகிறோமோ அல்லது கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை பேசுவதற்கு பதிலாக, அதை தீர்ப்பதற்கு பதிலாக வேறு சிலவற்றை பேசக்கூடிய ஏற்பாடுகள் என்பதுதான் அரசாங்கத்திடம் இருக்கிறது. ஆகவேதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உழைப்பாளி மக்களும் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிறார்கள். இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்தால் இழப்பு எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு எதுவும் இழப்பு இல்லை. அப்படியே இழப்பு வந்தாலும் எங்களால் சமாளிக்க முடியும். உங்களுக்கு 1.5 ஆண்டுகளுக்கு பின்பு இழப்பு வந்தால் அந்த இழப்பை உங்களால் சமாளிக்கவே முடியாத நிலைமை ஏற்படும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு போக்குவரத்து தொழிலாளர்கள் வலியுறுத்தக்கூடிய இந்த நியாயமான கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தை வலியுறுத்தி போராடக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சென்னை மாநகர தொழிலாளர்கள் என்றைக்கும் உங்களோடு இணைந்து நிற்பார்கள், போராடுவார்கள், போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.